வணக்கம். மாலைமுறு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் வேலைவாய்ப்பு மேம்பாடு குறித்த கலந்தாய்வு கூட்டம். அமைச்சர் KP அன்பழகன், அரசு அதிகாரிகள், தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை. ஸ்டெர்லைட் ஆலையில் நீதிபதி தலைமையிலான குழு ஆய்வுக்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி. அறிக்கை அளிக்கும் முன் தமிழக அரசு வாதத்தை கேட்க வேண்டும் என உத்தரவு. கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி முறையீடு. அமலாக்கத்துறை மனு மீது டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அண்ணா சாலையில் கம்யூனிஸ்டுகள் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. முத்தரசன், பாலகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் சென்னையில் கைது. முழு அடைப்பு போராட்டத்தில் வன்முறை. பெட்ரோல் பங்க் சூறையாடப்பட்டதால் பரபரப்பு. மத்திய அரசை கண்டித்து பல்வேறு மாநிலங்களில் ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டம். தமிழகத்தில் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதுதவிர முன்னணி தொழிற்சாலை நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி கூட்டமைப்புகளின் நிர்வாகிகள், பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பொறியியல் பட்டதாரிகளுக்கான செயல்திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துதல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. படிப்பு முடிந்து பொறியியல் பட்டத்துடன் வருபவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகளை வழங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையில் தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு ஆய்வு செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதியளித்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட கடந்த மே மாதம் தமிழக அரசால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தது. இதனையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து ஆலையில் ஆய்வு செய்து 6 வாரங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையில் குழு ஆய்வு செய்ய தடையில்லை என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் தமிழக அரசின் வாதத்தை கேட்காதது ஏன் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் குழு ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின் தமிழக அரசின் வாதத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே குழு ஆய்வு செய்வது தொடர்பான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி அமலாக்கத்துறை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் மீது CBI, அமலாக்கத்துறை ஆகிய அமைப்புகள் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று மாலை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலையை குறைக்காவிட்டால் மோடி மற்றும் எடப்பாடி அரசுகளை வீட்டிற்கு அனுப்பும் போராட்டம் நடைபெறும் என கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்தும் எரிபொருளை GST வரம்புக்குள் கொண்டுவர வலியுறுத்தியும் சென்னை அண்ணா சாலையில் தாராபூர் டவர் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் AITUC, CITUC, தோமுசா, VCK உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வரலாறு காணாத அளவிற்கு பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த விலை உயர்வை நிச்சயமாக குறைக்க முடியும். ஆனால் வரியை குறைக்காமல்
ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில் விலைகளை தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருப்பதை அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பில், தொழிற்சங்கங்களின் சார்பில், அனைத்து பொதுமக்களின் சார்பில் கண்டித்து இன்றைக்கு நாடு தழுவிய முறையில் கடையடைப்பு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த போராட்டத்தின் உணர்வுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் மதிப்பளித்து பெட்ரோல் டீசல் மீதான வரியை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வு வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 1 லிட்டர் பெட்ரோல் டீசலில் 52% மத்திய அரசும் மாநில அரசும் வரியாக போட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் எவ்வளவு வற்புறுத்தியும் கூட அவருடைய வரியை குறைத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற காரணத்தினால் நாடு முழுவதும் இருக்கிற ஏழை நடுத்தர மக்கள், இன்றைக்கு சிறிய தொழிற்சாலைகள், விவசாயம் உள்பட மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கத்தை கண்டித்து இன்றைக்கு நாடு தழுவிய அளவிலே இடதுசாரி கட்சிகளும் மற்ற அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த மகத்தான பொதுவேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அண்ணா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் அப்புறப்படுத்தி அனைவரையும் கைது செய்தனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இன்று நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம் மற்றும் முழு அடைப்பு போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் 21 எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் பல இடங்களில் சாலை மற்றும் ரயில் நிலையங்கள் மறியல் நடத்தப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் காங்கிரஸ் கட்சியினர் ரயிலை மறித்தும் சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பல்பூர் ரயில் நிலையத்திலும் காங்கிரஸ் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. குஜராத்தில் போராட்டக்காரர்கள் டயர்களை எரித்து மறியலில் ஈடுபட்டதை அடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மற்றும் ஆந்திரா, விஜயவாடாவில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெங்களூருவில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரண்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தி கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக பெரும்பாலான கடைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை. மேலும் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கவில்லை. முழு அடைப்பு போராட்டத்தால் புதுச்சேரியில் இன்று பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் இன்று பகல் மற்றும் பிற்பகல் காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதை தடுக்க பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உட்பட மக்கள் கூடும் இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை கண்டித்து நடைபெற்று முழு அடைப்பிற்கு போலீஸ் நாங்கள் அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் ஈடுபட்டிருக்கிறோம். பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் ஏரியாவில் மிகுந்த கவனம் செலுத்தி மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் மக்களுடைய பாதுகாப்பு கருதி 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதி செய்யப்படும். பந்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறாமல் தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன.
இதனிடையே மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினில் காங்கிரஸ் தொண்டர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. உஜ்ஜயின் பெட்ரோல் பங்க் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பங்க் ஊழியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து ஆத்திரமடைந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பெட்ரோல் பங்கில் உள்ள பொருட்களை உடைத்து அடித்து நொறுக்கி சூறையாடினர். இதன் காரணமாக அந்த பகுதி ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மோடி அரசு மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டி வருவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். எரிபொருள் விலை உயர்வை கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்து இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி டெல்லியில் ராஜ்காட் பகுதியில் இருந்து பேரணியாக புறப்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டபடி ராம்லீலா மைதானத்தை சென்றடைந்தது. கைலாஷ் யாத்திரையை அவசரமாக முடித்துக் கொண்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மத்திய அரசை எதிர்த்து நடைபெற்ற இந்த பேரணியில் கலந்து கொண்டார். இந்த பேரணியில் எரிபொருள் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசே காரணம் என குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய ராகுல்காந்தி ஏராளமான வாக்குறுதிகளை அளித்த மோடி நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். நாட்டு மக்களிடையே வெறுப்புணர்வை பாஜக அரசு தூண்டி வருவதாக கூறிய அவர் மோடி ஆட்சியில் பெட்ரோல் விலை உயர்ந்து ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சோனியா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், ஐக்கிய ஜனதாதளம் கட்சித் தலைவர் சரத் யாதவ், திமுக எம்பி TKS இளங்கோவன் உட்பட ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பது தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலால் இன்று மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசு அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜீவ் கொலை வழக்கில் 28 ஆண்டுகாலமாக சிறையில் வாடி வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை சட்டப்பிரிவு 161 கீழ் விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று விடுதலை செய்வது, தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரிப்பது அல்லது எந்த முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவது ஆகிய 3 முடிவுகளில் ஏதாவது ஒரு முடிவை ஆளுநர் எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநர் பன்வாரிலால் காலம் தாழ்த்தப் போவதில்லை என ராஜ்பவன் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றே டெல்லியில் உள்ள மத்திய அரசு அதிகாரிகளுடன் இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலால் உரையாடியுள்ளார். இதனையடுத்து இன்று மத்திய அரசு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தும் ஆளுநர் பன்வாரிலால் 7 பேர் விடுதலை தொடர்பாக முக்கிய அறிவிப்பை இன்றே வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என மு.க. அழகிரி தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் கருணாநிதிக்கு வெண்கல சிலை வைக்க அனுமதி கேட்டுள்ளதாகவும் கூறினார். ஆவின் பக்கத்தில் கேட்டிருக்கோம் சிலை வைக்கிறது, ஆட்சியாளர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், ஆணையர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். அவங்க எப்படி பார்த்து பர்மிஷன் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் இனிமேதான் கலந்து பேசி. வெங்கல சிலை தான் சார். கலைஞர் மகன் சொன்னதை செய்வோம் சொல்லுங்க. அதே மாதிரி வெற்றிகரமாக அமிர்தானை முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன மாதிரி? அதெல்லாம் இனிமே தான் முடிவு செய்யணும். அப்பல்லோ மருத்துவர்கள் மற்றும் ஜெயலலிதாவின் தனிச் செயலாளர் ஆகியோர் ஜெயலலிதா விசாரணை ஆணையத்தில் இன்று ஆஜராகினர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் செயல்பட்டு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அப்பல்லோ மருத்துவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர்களிடம் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை நடத்தினார். தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனையிலும் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட அறையை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிலையில் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் சாட்சிகள் தொடர்பான குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. சசிகலா
சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் ஆணையத்தில் ஆஜராகும் நபர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று அப்பல்லோ தலைமை பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் ராஜ் பிரசன்னா, இருதய நோய் சிகிச்சை மருத்துவர் சாய் சதீஷ், ஜெயலலிதாவின் 3வது தனிச் செயலாளர் ராமலிங்கம் ஆகியோர் இன்று வருகை புரிந்தனர். அவர்களிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் குறுக்கு விசாரணை செய்து வருகிறார். எரிபொருள் விலையை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சிகளின் போராட்டம் காரணமாக ஒரு சில பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோக்கள், லாரிகள் ஓடவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுற்றுவட்டார விவசாயிகள் யாரும் காய்கறிகளை கொண்டு வரவில்லை. இதனால் காய்கறி மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது. போராட்டம் காரணமாக ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் 2 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கேரளாவிற்கான வியாபாரங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. 80% வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வியாபாரம் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. 30% வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் 2 கோடி வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது ஒட்டந்தர சந்தையில். ஏற்கனவே இப்போ சென்ற வாரம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கேரளாவில் எந்த சரக்கும் 80% காய்கறிகள் சென்றாலும் இருந்தது. இப்பொழுதுதான் சரிவர ஓரளவுக்கு சரியான முறையில் போயிட்டு இருந்தது. இன்று மறுபடியும் லாரி சைக்கிள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள், வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 10,000 மீனவ குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாக தொழிலாளர்கள் 25,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசுக்கு 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க செயலாளர் போஸ்கோ கூறினார். டீசல் விலை ஏறிக்கிட்டே போயிருச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக பாதிக்கப்பட்டு இந்த நாட்டிலே வாழக்கூடிய தகுதியை இழந்து வெளிநாடுகளுக்கு அகதிகளாக போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த மோடி சர்க்காரும் தமிழக அரசும் டீசல் பெட்ரோல் விலையை உடனடியாக குறைத்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 250 விசைப்படகுகள் தொழிலுக்கு போகாமல் ஒரு 10,000 தொழிலாளர் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு நாளைக்கு ஒரு 6 to 10 கோடி ரூபாய் தமிழக அரசிற்கு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு என்பதையும் தெரிவித்துக்கிறோம். கன்னியாகுமரியிலும் குளச்சல், தேங்காப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களும் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழகத்தில் இருந்து கர்நாடகா, கேரள மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்களும் பயணிகளும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து இன்று நடைபெறும் போராட்டத்தின் காரணமாக தமிழகத்தில் 75% பேருந்துகள் இயக்கப்படாமலும் ஆட்டோக்கள், லாரிகள் இயக்கப்படாததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்ட போர்வெல் மற்றும் ஏஜென்ட்டுகள் நலசங்கத்தின் சார்பாக சுமார் 250 போர்வெல் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து போர்வெல் லாரிகளையும் நிறுத்தியிருக்கிறோம். இந்த ஸ்ட்ரைக் காலவரையற்ற ஸ்ட்ரைக். நாளை மத்திய மந்திரிகள் பெட்ரோலியத்துறை அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் சந்தித்து அவங்க பேசி அங்கிருந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குறத பற்றி முடிவு செய்ய முடியும். ஆனால் நிச்சயமாக ஒன்று டீசல் விலை குறையணும் அல்லது எங்களுக்கு ட்ரில்லிங் ரேட்டை ஏற்றி தரணும். ஈரோட்டில் ஜவுளி, மளிகை, காய்கறி, வர்த்தகம், கட்டுமான பொருட்கள் என 80% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. லாரிகள், ஆட்டோக்கள், சுற்றுலா வாகனங்கள் இயங்காததால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கினாலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. நாகப்பட்டினத்தில் ஆட்டோக்கள் இயங்காததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குறைவான பேருந்துகளே இயக்கப்படுவதால் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு வருகின்றனர். கடலூரில் தனியார் பேருந்துகள், ஆட்டோ மற்றும் வேன்கள் இயங்காததால் மாணவ மாணவிகளும் பணிக்கு அலுவலகம் செல்வோரும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதால் சென்னைக்கு விழுப்புரம் வழியாக பேருந்து இயக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் முன்பு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சார்பில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க சென்னை உள்ளிட்ட 7 நகரங்களில் மகளிர் காவல்படை உருவாக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.
பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி நாட்டில் முக்கிய நகரங்களான சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத், அகமதாபாத், லக்னோ ஆகிய 8 நகரங்களில் இத்திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. 2018 முதல் 2021 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி 8 நகரங்களிலும் அனைத்து மகளிர் போலீஸ் ரோந்து படை அமைக்கப்படும். மேலும் பொதுமக்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளும் வகையில் அனைத்து விதமான வசதிகள் உருவாக்கப்படும். 2012ஆம் ஆண்டு டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பெண்ணின் பெயரில் 2013ஆம் ஆண்டு மத்திய அரசால் நிர்பயா நிதி அமைப்பு உருவாக்கப்பட்டது. மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு 3000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளது. பெண்கள் பாதுகாப்புக்கான இந்த திட்டத்துக்கு சென்னை நகருக்கு 425 கோடியே 6 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. காவல் உயர் அதிகாரிகளை போனில் மிரட்டி வந்த புல்லட் நாகராஜன் பெரியகுளத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலத்தைச் சேர்ந்த ரவுடி புல்லட் நாகராஜன் மதுரை மத்திய சிறைச்சாலை எஸ்பி ஊர்மிளாவையும் தென்கரை ஆய்வாளர் மதனகலாவையும் நாகராஜன் வாட்ஸ்அப்பில் மிரட்டல் விடும் ஆடியோ வைரலாக சமூக ஊடகங்களில் பரவியது. நாகராஜன் மீது வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். நேற்று காவல்துறையினர் அவருடைய வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் இன்று காலையில் தென்கரையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற புல்லட் நாகராஜனை பெரியகுளம் டிஎஸ்பி ஆறுமுகம் பிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலத்தைச் சேர்ந்த ரவுடி புல்லட் நாகராஜன் மதுரை மத்திய சிறைச்சாலை எஸ்பி ஊர்மிளாவையும் தென்கரை ஆய்வாளர் மதனகலாவையும் வாட்ஸ்அப்பில் மிரட்டல் விடும் ஆடியோ வைரலாக சமூக ஊடகங்களில் பரவியது. முடிந்தால் என்னை பிடித்து பாருங்கள் என கூறிய அந்த ஆடியோ இதோ. கிரேட் ஜெனரல் நாகராஜன் பேசிட்டேன். தமிழ்நாட்டில் நான் பார்க்காத ஜெயிலில் எனக்கு தெரியாது இதே கிடையாது. நல்லாட்டில எத்தனையோ பேரை என் கண்ணு முன்னாடி அடிச்சும் கொண்டிருக்கான், எல்லாம் செஞ்சிருக்கான். மதுரை ஜெயிலில் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அம்மாவுக்கு நிர்வாகம் பார்த்தாது லேடிஸ்க்கு நல்லா கணக்கு கட்டிங்களா. ரெண்டாவது பத்திரிகை ஆபீசருங்கிற மாதிரி எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதான் என்னன்னா கைதியில் அடிக்கிறதுக்கு இந்த கமௌண்டா பாட்டில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிய வேணாமா, இப்படிதான் ஒருத்தர் பொம்பளை தொட்டாரு, வாசலே ஜெயபிரகாஷை வெட்டி போட்டாங்க. ஏன் திருந்த மாட்டீங்க? நாங்க கெட்டவங்களா எல்லாம் திருந்தி படிச்சு இன்னைக்கு ஹை லெவலுக்கு போயிட்டோம்ல, திருந்த மாட்டீங்களா? 6லயும் ஜாவு 100லயும் ஜாவு. அதை பத்தி இந்த புல்லட் நாராஜ் கவலைப்பட மாட்டேன், புரியுதா? கைதி காசை கொள்ளையடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமான சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துலயும் வெங்காயத்துல இருந்து பூரா திருடுறீங்களே, இதுக்கு பேசாம மாமா வேலை பார்க்கலாமே. அதான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. முடிஞ்சா எவன் ஆக்சிடென்ட் எடுக்க முடியுமான்னு பாப்போமா? பல புல்லட் நாராஜ் கிடையாது. கேட்டை விட்டு எல்லாரும் வெளியே தான் வந்தான். நல்லா கணக்கு கட்டில ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்கா நல்லாட்டில நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், புரியுதா? என் கண்ணால பாத்திருக்கேன். டிப்டி ஜெயிலர் உயிரோடு அடிச்சு விட்டாங்க மெட்ராஸ்ல, பாக்ஸ் ரெடி ஒற்றை அடியில் அடிச்சு கொண்டு விட்டாப்புல. நான் பல இதை பார்த்துட்டேன். முழு அடைப்பு காரணமாக திருப்பூரில் உள்ள 90% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 2000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளன. முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து திருப்பூரில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 50 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 90% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அனுப்பர்பாளையம் பகுதியில் உள்ள பாத்திர தொழிலாளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் 7 டன் மதிப்பிலான எவர் சில்வர், செம்பு, பித்தளை பாத்திரங்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மத்திய அரசை கண்டித்து இன்று நடைபெறும் போராட்டத்தில் மீனவர்களும் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை எதிர்த்து தேசிய அளவில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து குளச்சல், கடியப்பட்டினம், முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகு கட்டுமர மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் மீன் வர்த்தகம் கடும் பாதிப்புக்கு உள்ளானது. டீசல் விலை உயர்வுக்கு எதிராக நடைபெறுகின்ற பாரத் பந்தில் குளச்சல் விசைப்பட சங்கம் முழுமையாக பங்கேற்கிறது. இதனால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை எந்த விதமான மீன் விற்பனையும் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெறவில்லை. இதனால் வர்த்தகமானது 1.25 கோடி அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைகளை மனதில் கொண்டு மத்திய அரசானது டீசல் விலையை குறைத்து வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை.
இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் விசைப்படகு மீனவ உரிமைகள் சங்கமும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே உள்ள செல்போன் கடையில் அராஜகத்தில் ஈடுபட்ட 2 திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி பேருந்து நிலையம் அருகே மணிவண்ணன் என்பவருக்கு சொந்தமான மொபைல் கடை உள்ளது. இந்த கடைக்கு நேற்றிரவு 8 மணிக்கு தண்டாரம்பட்டு ஒன்றிய திமுக இளைஞரணி நிர்வாகிகள் 2 வந்தனர். அவர்கள் ஆரம்பம் முதலே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீரென கடையின் உரிமையாளரையும் கடை ஊழியரையும் தாக்கினர். தாக்குதலுக்கு உள்ளான 2 தானிப்பாடி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் திமுக இளைஞரணி நிர்வாகிகளான ரகுபதி மற்றும் வாசிலாமணியை இன்று காலை கைது செய்தனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜரத்தினம் மைதானம் முன்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக தற்கொலை தடுப்பு நாள் செப்டம்பர் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்கொலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை சமூக பணி கல்லூரி சார்பாக விழிப்புணர்வு பேரணி எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஆலோசனை மூலியமா ஆற்றுப்படுத்துதல் மூலியமா அவங்களுக்கு இதுக்கான வழியை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்கான முக்கியமான மைய கருத்து. ஏன்னா இளைஞர்களுக்கு இந்த விஷயத்துக்காக தான் இல்லை, எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சாலும் சரி, காதல்ல தோல்வி அடைஞ்சாலும் சரி, இல்லை எந்த விஷயத்தெல்லாம் இருந்தாலும் டக்குன்னு அவங்க முடிவெடுக்கிறது ஒரு தான் உயிரை மாற்றிக்கிறது தான். இதுலேருந்து நம்ம வெளியில வரணும்னா நிறைய பப்ளிக் ஹெல்ப், அதாவது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம குறைகளை சொல்லி நம்மளுடைய கவுன்சிலிங் பெறது தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் வரணும். புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.